ஆளும் பரமனை கண்ணனை ஆழிப்பீரான் தன்னை தோளும் ஓர் நான்குடை தூமணி வண்ணன் எம்மான் தன்னை தாளும் தடக்கையும் கூப்பிப் பணியும் அவர் கண்டீர் நாளும் பிறப்பிடை தோறு எம்மையாளுடை நாதரே என்று பாடுகிறார். தன் அடியார்களை அடிமை கொள்வதற்கு சீலம் முதலான திருக்குணங்களை கொண்டவனும் அப்படிப்பட்ட அடியார்கள் விஷயத்திலே நம்மையும் ஈடுபடுத்தி அடியார்க்கெனை ஆட்படுத்த விமலன் என்று பாகவத சேஷபூதர்களாக ஆக்கி எம்மை ஆள்கின்ற பரம புருஷனாகவும் அந்த அடியார்களை காப்பாற்ற வரும் அவதாரங்களிலே நினைத்தபடி செயலாற்றும் சக்கரத்தை திருக்கரத்திலேயே கொண்டவனாகவும் அப்படி அவதரிக்கும் போது தூது செல்லுதல் தேர் ஓட்டுதல் போன்ற செயல்கள் மூலமாக எளிமையை வெளிப்படுத்துகிற ஸ்ரீகிருஷ்ணனாகவும் கற்பக மரத்தின் கிளைகள் போல உள்ள ஒப்பற்ற 4 திருத்தோள்களை கொண்டவனாகவும் அடியார்கள் அனுபவிக்க ஏற்றபடியும் எவ்வித தோஷமும் இல்லாத நீலரத்னம் போன்ற மேன்மையான வடிவம் கொண்டவனாகவும் அந்த வடிவத்தை காண்பித்து என்னை அடிமையாக்கி கொண்டவனுமாகிய என் சுவாமியை இப்படிப்பட்ட வடிவழகை கண்டவுடனேயே தங்களின் அகங்காரத்தை எல்லாம் விட்டு கால்களை ஒன்றாக சேர்த்து கீழே விழுந்து நமஸ்காரம் செய்தும் மேலும் மமகாரத்தையும் விட்டு கைகளை ஒன்றாக கூப்பி அஞ்சலி செய்து வணங்கியும் என்று இப்படி அனைத்து அவயவங்களும் ஒடுங்கும்படியாக அவன் முன்பு பணிவுடன் இருப்பவர்கள்தான் அவனுடைய அடியவர்கள் என்பதை தவிர வேறெந்த காரணமும் இன்றி ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொரு நாளும் என்னை அடிமையாக கொண்டவர்கள் ஆவார்கள் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.